திமுக நிர்வாகி தாங்க, யார் தப்பு பண்ணாலும் தப்பு தாங்க. எந்த ஒரு ஆண் தப்பு பண்ணாலும் ஒரு பொண்ணுக்கு நேர்ந்ததுக்கு யாரும் கைமாறலாம் சொல்ல முடியாது. அவனுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கணுமோ, நம்மளுடைய அரசாங்கத்துக்கு உட்பட்டு என்ன உச்சபட்ச தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுத்துதான் ஆகணும். ஆனால் அந்த கேஸ் எப்போ நடக்குது? டிசம்பர் மாதம் நடக்குது. அப்போ நடக்கும்போது அந்த குழந்தை ஏதோ இறந்துருச்சுன்னு தான் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 மாதம் இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிறாங்க. இன்வெஸ்டிகேஷனில் பிப்ரவரி மாதம் தான் தெரிய வருது, இந்த மாதிரி ஒரு ஆள், அந்த அம்மாவும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை பிடிச்சிட்டு இங்கே வந்துட்டாங்க, இந்த ஆள்னால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. அது உள்ள போய் பார்த்தா அது வேற மாதிரி, அது உண்மையா போய் அதை பத்தி நம்ம பேச வேணாம். ஆனா அந்த ஆளுக்கு இன்னைக்கு அந்த எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி 25ன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு தீர்ப்பு வழங்கும் போது சொன்னாங்க அதை போக்சோ சட்டமா மாத்தி அந்த ஆள் சாகும் வரை, இல்லைனா அவருக்கு மரண தண்டனையோ இல்லை சாகும் வரை ஆயுள் தண்டனையோ வழங்கப்படுங்கிற அந்த ஒரு தீர்ப்பு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது யாரா இருந்தாலும் நம்ம பண்ணிதான் ஆகணும். அது திமுக நிர்வாகின்றனால இங்க யாரும் காப்பாத்துறாங்க அப்படியெல்லாம் கிடையவே இல்லை. இங்க அமைச்சர் வரைக்கும் நீங்க அவதூறு பேசுனீங்கன்னா ஆக்ஷன் எடுக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது யாரா இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு தொண்டர்ல இருந்து அது வரைக்கும்.